எழுப்புதலுக்கு தேவன் பயன்படுத்துகிற ஊழியர்கள், அந்த ஊழியர்களுக்காக செபிப்பது, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய ஆலயம் இருந்தது. அதிலே பிரதான ஆசாரியன், ஆசாரியர்கள், லேவியர்கள், அவங்க தேவாலயத்தை சுற்றி தான் அந்த ஊழியம் இருந்தது. அதுதான் பழைய ஏற்பாட்டு கால ஊழியம். புதிய ஏற்பாட்டிலே நம்ம வரும்போது வேதத்துல எபேசியர் 4 சொல்லப்பட்டபடி 5 விதமான ஊழியங்கள்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், அப்புறம் மேய்ப்பர்கள், போதகர்கள். 5 விதமான ஊழியங்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது 5 விதமான ஊழியங்கள். புதிய ஏற்பாட்டில எழுப்புதலின் விளைவாக உண்டான புதிய ஊழியங்கள். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நம்ம பார்க்கிறோம். இந்த 5 விதமான ஊழியங்களும் நிறைவேறினதை அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்க முடியும். இப்பவும் அந்த மாதிரி ஊழியம் நடக்கிறாரு. இந்த ஊழியர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்தி எழுப்புதலை பரவ செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 உண்டான எழுப்புதல் ஆசியா கண்டம் முழுவதிலும் பரவினது, ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவினது. இதில் சுவிசேஷகர்களை கர்த்தர் பயன்படுத்தினார். பிலிப்பு என்கிற சுவிசேஷகன் அப்போஸ்தலர் 8 சமாரியாவில் போய் பலத்த அற்புதங்களை செய்த போது அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஸ்தேவான், அவர் ஒரு சுவிசேஷகர் தான். அவர் ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர். இது மாதிரி சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், சில அகபு என்கிற தீர்க்கதரிசி. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 13 வாசிக்கும் போது பவுல், பர்னபாலாம் தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தாங்க. ப்ராஃபட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 விதமான ஊழியத்தை சபையிலே நிறைவேற்றினார்கள் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இதான் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள ஊழிய அழைப்பு. இதே மாதிரி தான் இப்பவும் இந்த உலகத்துல அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க, சுவிசேஷகள் இருக்கிறாங்க, நல்ல போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ இவங்களை தான் எழுப்புதல் திட்டத்துல தேவன் முதன்மையாய் வைத்து பயன்படுத்துகிறார். எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆனா தலைமையில் இருக்கிறவங்க இந்த ஊழியர்கள் தான். மொழி நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட ஊழியர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எழுப்புதல் காலத்துல அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவங்க எப்படி செயல்பட்டாங்க? இதைத்தான் நம்ம கவனமாய் பார்க்க வேண்டும். வேத புஸ்தகத்துல கலாத்தியர் 5 22, 23 வாசித்தா ஆவியின் வரங்கள் 9 காரியம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 12 8 முதல் 10 வாசித்தால் ஆவியின் வரங்கள் 9 சொல்லப்படுகிறது. நான் இந்த நாட்களில் இதை குறித்து தியானித்து ஜெபித்த போது முதலாவது ஊழியர்களை குறித்து செய்தி. இதுல ஊழியர்களுடைய கனிகள் 9. நான் அறிந்த அளவில் வேத புஸ்தகத்திலிருந்து அப்போஸ்தலர் நடபடிகள்ல இருந்து ஊழியர்களுடைய கனிகள் 9. இந்த ஊழியர்கள் இப்படி இருந்தாதான் எழுப்புதல் பரவி செல்ல முடியும். அப்ப நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதலும் அர்ப்பணிப்பும் அவசியம். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அப்போஸ்தலர் 2 பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2 அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று, போதும். அப்போஸ்தலர் 4:24 அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, அவர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. தேவ ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய குழுவினரோடு கூட அங்கே சுவிசேஷகனாய் இருந்த பிலிப்பு வீட்டிலே போய் தங்குகிறார். ஒரு மனம் இருந்தது. அகபு என்கிற தீர்க்கதரிசி எருசலேமிலிருந்து வந்து பிலிப்புவின் வீட்டிலே வந்து தங்குகிறார். அங்கே அப்போஸ்தலர்கள், அங்கே சுவிசேஷகன், அங்கே உள்ள தீர்க்கதரிசிகள் ஒன்னா கூடுகிறார்கள். அவங்களுக்குள்ள பெருமை கிடையாது, அவங்களுக்குள்ள வேற்றுமை கிடையாது. ஒரு மனம். பேதுரு பிரசங்கம் பண்ண எழும்பி நின்ற உடனே 11 பேரும் பின்னாலே எழும்பி நின்றார்கள். பேதுருக்கு என்ன பேச தெரியும்? அவர் ஏன் பேசுறாரு? மத்தேயு சொல்லிப்பா, எனக்கு தான் அதிகாரியா இருந்திருக்கிறேன், எனக்கு தான் தெரியும், என்ன பேச விடுங்க. அப்படி சொல்லல மத்தேயு.
இவருக்கு என்ன தெரியும்? பேதருக்கு நாகரிகமா பேச தெரியாது. அவரை விட்டு ஆபத்து சொல்லல. பேதர் எழுமினா 11 பேரு பின்னால நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க பேதர் பேசினாலும் நான் பேசினாலும் ஒன்றுதான். நாங்கள் 12 பேர் ஒன்றாக நிற்கிறோம். ஒரு மனமாய் நின்றார்கள். அவங்களுக்குள்ளே ஒரு மனம் காணப்பட்டது. ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் காணப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? சுயநலம் இல்லை. அவங்களுக்குள்ள சுயநலம் இல்லை. நோ செல்ஃபிஷ்னஸ். ஏன் சபை, ஏன் கட்டடம், ஏன் ஆத்மா, அந்த சுயநலமே இல்லை. தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஊழியம், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்ற ஒரே இருதயம் இருந்தது. இன்னைக்கு அதுதான் நம்முடைய ஊழியங்களிலே மிஸ்ஸிங். ஒரே இருதயம், ஒரே மனம். இலங்கை தேசத்தில் யுத்தம் முடிந்த பிறகு மட்டக்களப்பு பக்கத்துல செங்கலடி என்கிற இடத்துலதான் முதல் சுவிசேஷ கூட்டம் நடத்தினோம். திரள் கூட்ட மக்கள். இந்துக்கள் வந்து அற்புதம் பெறுகிறாங்க, முஸ்லிம்கள் வந்து அற்புதம் பெறுறாங்க. மேடையில் வந்து சாட்சி, கேன்சர் வியாதி போகிறது, சப்பானி நடக்கிறாங்க. பல அற்புதங்களை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி இதெல்லாம் நடக்கிறது? எனக்குள்ளே பல கேள்விகள். பல அற்புதங்களை இயேசு இறங்கி வந்து செய்தார். அங்க இருக்கிற பாஸ்டர்மார்கள் தான் கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தாங்க. கடைசி நாள் கூட்டம் முடிந்தது. மைதானத்துக்கு பக்கத்துல இருக்கிற சர்ச்சில் சாப்பாடு ஒழுங்கு பண்ணி இருந்தாங்க. அங்க போன போது நிறைய பாஸ்டர்மார்கள் வந்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, ஒரு பாஸ்டர், பிரதர் இது எங்க சர்ச்சி, இந்த இடத்துலதான் நாங்க முதல்ல சர்ச்சி. இப்ப பக்கத்துல 2 பில்டிங் கடந்து இன்னொரு சர்ச்சு, அதே தெருவில் அதே ரோட்ல இங்க ஒரு பெரிய சர்ச்சு, இடையில 2 வீடு, அடுத்து ஒரு பெரிய சர்ச்சு. அந்த சர்ச்சு அது இன்னொரு பாஸ்டர், அவர் அறிவு, இவங்க தான் இந்த ஆளுக்கு பாஸ்டரு. அப்புறம் எப்படி 2 பெந்தேகோஸ்தே சபை அவ்வளவு பக்கம் பக்கம் பெரிய சர்ச்சா இருக்குது? அவங்க சொன்னாங்க, முதல்ல நாங்க தான் வந்தோம், இங்க சர்ச்சு கட்டினோம், இங்க சபை வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பாஸ்டர் சொன்னாங்க, எங்களுக்கு இங்கதான் இடம் கிடைச்சிருக்குது, நாங்க இங்க வந்து சர்ச்சு கட்டலாமான்னு என்கிட்ட கேட்டாங்க. உங்க சர்ச்சு இங்க இருக்குது, 2 வீடு தான் இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய சர்ச்சு நாங்க கட்டலாமா? நான் சொன்னேன், வாங்க, நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் தான் பிரதிஷ்டைக்கு போனேன். நல்ல இருதயம் ஊழியர்களே, நல்ல இருதயம் இருக்கணும், சுயநலம் இருக்க கூடாது. ஏன் சபை, ஏன் வீடு, இது போட்டிக்கு வந்துட்டாங்க. இவங்க எதிர்த்தாப்புல கடை போட்டாங்க. எப்படி அந்த மாதிரி சிந்தனை வருகிறது? சுயநலம். அவர் சொல்ற, நான் தான் போய் பிரதிஷ்டை பண்ணேன், நாங்க ஒன்னா இருக்கிறோம், எங்க சபைக்கு ஆராதனைக்கு ஆட்கள் வருவாங்க, அவங்க சபைக்கு ஆட்கள் வருவாங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நல்லா இருக்கிறோம், ஒரே இருதயம். அதனாலதான் இவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஏன் போட்டியா நினைக்கிறீங்க? இன்னொரு சபை வந்தா ஏன் போட்டியா நினைக்கிறீங்க? திருநெல்வேலி போங்க, சென்னைக்கு போங்க, ஒரே லைன்ல 10 நகை கடை இருக்குது, ஒண்ணு பக்கத்துல. யாராவது போட்டி போட்டு சண்டை போட்டு நிக்காங்களா? அங்க போகாத இங்க போகாதன்னு சொல்லிக்கிட்டு. சபையில இந்த அநியாயத்தை பண்றமே, அங்க போகாத இங்க வந்துரு, அங்க போன சாபமாயிரும். அது சபை தானே, அங்க இயேசு ஆராதிக்கிறாங்கல்ல, ஏன் நல்ல இருதயம் இல்ல? ஏன் அவங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது? ஒரு மனம் அன்றைக்கு காணப்பட்ட. ஏன்னா அவங்க இயேசுவை மட்டும்தான் மகிமைப்படுத்தினாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே மனம். 6வது, அவங்க எப்படி இருந்தாங்க? பாடுகளுக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். ஆதி திருச்சபையில காணப்பட்ட ஊழியர்கள், அவங்க சுவிசேஷகராய் இருந்தாலும் அப்போஸ்தலராய் இருந்தாலும் பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40-41 வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவளை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள். சுவிசேஷத்தை அறிவித்ததற்காக மதவாதிகள் அழைத்து கூப்பிட்டு இந்த இயேசு பற்றி பேசக்கூடாதுன்னு அடித்தாங்க. அவங்களை அடித்து அவமானப்படுத்தி இயேசுவின் நாமத்தை பற்றி பேசவே கூடாதுன்னு அனுப்பினாங்க. அவங்க பயந்துரல, சோர்ந்து போகல, ஊழியத்தை நிறுத்தல,
சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வந்தாங்க. ஏன்னா இயேசுவின் நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு நம்ம பாத்திரவான்கள். இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார், இத்தனை அவமானப்பட்டாரு, அவருக்காக அவமானப்படுவது பாக்கியம் என்று கருதினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 4:21 முதல்ல அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் கூப்பிட்டு பயமுறுத்தப்பட்டாங்க. இயேசுவை பத்தி பேசக்கூடாது, அந்த மதவாதிகள் யூத மதவாதிகள் கூப்பிட்டு பேசக்கூடாது, பயமுறுத்தினாங்க. இரண்டாவது அப்போஸ்தலர் 5:40 அடிச்சாங்க, அவங்கள தாக்குனாங்க. அப்பவும் அவங்க அசரல, பயமுறுத்தினாங்க, பயப்படல, அடிச்சாங்க, பயப்படல. அப்போஸ்தலர் 5:18-20 அவங்க சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 12:4 பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார், அப்பவும் அவங்க பயப்படல, ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க. நான்காவது அப்போஸ்தலர் 7:58 ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்றாங்க, இரத்த வெள்ளத்துல மரித்து கிடக்கிறார். அப்போஸ்தலர் 12:1-2 யாக்கோபுடைய தலை துண்டிக்கப்பட்டது, ஏரோது அநியாயமாய் கொலை செய்கிறான், மரணத்தையும் சந்திக்கிறாங்க, பயப்படல, பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அடிக்கணுமா அடிங்க, நிந்திக்கணுமா நிந்தீங்க, எங்களை ஜெயில போடணுமா போடுங்க, கொல்லணுமா கொல்லுங்க, இயேசுவுக்காக இதெல்லாம் அனுபவிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அப்படி பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? மத்தேயு 16:24 இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவங்க தங்களை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றினாங்க. அவர்கள் தான் ஊழியர்கள். எனக்கு ஆரம்பத்துல நிந்தை, நெருக்கம், பொய்யான குற்றச்சாட்டு வந்த போது எனக்கு ரொம்ப மன சோர்வு. என்னை விட்டுருங்க ஆண்டவரே, என்னை விட்டுருங்க, இந்த ஊழியெல்லாம் நமக்கு சரிபடாது. ஆண்டவர் சொன்னார், சிலுவை சுமந்து கொண்டுதான் என்னை பின்பற்றணும், சிலுவை சுமந்து கொண்டுதான் எனக்கு ஊழியம் செய்யணும். நடுராத்திரியில வந்து ஆண்டவர் பேசி எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னை ஒப்பு கொடுத்தேன் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு எத்தனை பாடு வந்தாலும் என்னை அசைக்கவே இல்லை, பயம் சோர்வை கொண்டு வரல. நீ ஒப்பு கொடுக்கணும், ஊழியத்துக்கு வந்துட்டாலே பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கணும். பேசுவாங்க, திட்டுவாங்க, கேவலமா பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, காரணம் இல்லாம குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக பாடுபடுவது பாக்கியம் கருதணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாடுபட உங்களுக்கு மனம் இல்லைன்னா ஊழியத்தை விட்டுட்டு கடை வச்சு பழைக்க போயிடணும். எதுக்கு ஊழியத்துக்கு வந்தீங்க? ஊழி என்ன பாடுதான், ஊழி என்ன அடிப்பான், ஊழி என்ன திட்டுவான், ஊழி என்ன பிரச்சனை தான், அதுக்கு மத்தியில தான் ஊழியம் செய்யணும். அதெல்லாம் இல்லைன்னா நீ ஊழியம் செய்ய வரக்கூடாது. சிலுவை சுமந்ததான் ஊழியம். அப்ப அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஊழியர்கள். அல்லேலூயா. அவங்க உத்தமமாய் ஊழியம் செய்தாங்க. உத்தமம் நான் சொன்னா குற்றம் சாட்டப்படாதவர்கள். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வயசான காலத்துல தரிசனமாகி, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொல்றார். உண்மை வேறு, உத்தமம் வேறு. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனா இருக்கணும். முதல்ல உத்தமம் அப்படின்னா குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு அர்த்தம். இயேசு ஜனங்களை பார்த்து என்ன சொல்றார்? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? தைரியமா கேட்கிறார். சொல்லு, எதை குற்றம் இருக்குதா சொல்லு. நான் காணி கேட்டனா, உன் பணத்தை அபகரிச்சனா, நான் காணிக்கைக்காக ஜெபம் பண்ணனா, என்ன குற்றம் செய்த சொல்லு. ஒருத்தர் கை நீட்ட முடியல. அந்த மாதிரி யாரு கை நீட்ட முடியாத அளவிற்கு குற்றமற்ற ஒரு ஊழியம் செய்ய அர்ப்பணித்துக் கொள்ளணும். அப்போஸ்தலர் 5:13 வாசிங்க. மற்றவர் எல்லாரிலும் ஒருவனும் அவளுடனே சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். ஜனங்கள் அவருடைய சேர பயந்தாங்க. இவங்க மூலம் அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, பயந்தாங்க. ஆனா ஜனங்கள் அவளை மேன்மைப்படுத்தினாங்க. ஜனங்கள்னா ரட்சிக்கப்படாதவங்க, புறஜாதி மக்கள், ஆண்டவர்களை வராதவங்க, சபைக்கு வெளியில இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் தேவனுடைய ஊழியம் செய்யறாங்க, மேன்மைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம பற்றி என்ன சொல்ல முடியும்? பொய்யா குற்றம் சாட்டிட்ட பரவாயில்ல, நம்ம சொல்லப்படுகிற குற்றம் உண்மையா இருக்க கூடாது. குற்றமற்ற ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும்.
ஊழியர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்றவங்க குற்றமில்லாத ஒரு நிலைமையில. அப்போஸ்தலர் 2:47 வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தாங்க. ஜனங்கள் எல்லாரிடத்திலும், விசுவாசிகளிடத்திலே மட்டும் அல்ல, விசுவாசிக்காத மற்ற மக்களும் கூட இவங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, மேன்மைப்படுத்தினாங்க. ஒரு காலத்துல ஊழியக்காரங்க அங்கி போட்டு நடந்தா ஊரை எழும்பி கும்பிடும். நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஐயர்மார நான் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு போனா எழும்பி இடுப்புல துண்டை கட்டி ஐயா தோத்துறன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு மரியாதை இல்லை. என்ன சர்ச்சுக்குள்ள சண்டை போடுறீங்களே, சர்ச்சுக்குள்ள சண்டை போட்டு வழக்கு போடுறீங்களா, ரோட்ல நின்று மறிக்கிறீங்களே அங்கி போட்டு கொண்டு, எப்படி மரியாதை இருக்கும்? எல்லாம் இழந்துட்டோம். இயேசுவை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அங்கேயே போட்டுக்கொண்டு ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டு உலக மக்களை போல, அரசியல்வாதை போல பேசுவது, செயல்படுவது, அந்த மரியாதை போய்விட்டது. அன்றைக்கு அவங்க ஜனங்கள் அவங்களை மேன்மைப்படுத்தினாங்க. இவங்க எல்லாம் ஊழியக்காரங்க. இப்போ அங்கி போட்ட மரியாதை இல்லைன்னு அங்கே கழட்டி வச்சுட்டு தான் ஐயர்மார் பிரயாணப்படுறாங்க. சிலர், எல்லாரும் அல்ல, சிலர். எங்க இருக்கிறது? நம்ம எங்க இயேசுவை மகிமைப்படுத்துகிறோம்? உத்தமம், குற்றம் சாட்டப்படாத ஒரு நிலைமை. இதுக்குதான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்துருங்க. உங்க சபையில நீங்க பார்க்கிற ஊழியர்களை கர்த்தர் இப்படி பயன்படுத்தணும். ஊழியர்கள் மத்தியில எழுப்புதல் வரணும். ஊழியர்கள் மத்தியில ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரணும். ஊழியர்கள் மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆதி திருச்சபை ஊழியர்களை போல எல்லாரையும் மாற்றணும். ஆண்டவர் பேசுற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதிங்க, துதிங்க, துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். முதல் நூற்றாண்டில ஆதி திருச்சபையில ஊழியர்களை தேவன் எப்படி பயன்படுத்தினாரோ அந்த எழுப்புதல் ஊழியர்களுக்குள்ள வரணும். ஊழியர்களுக்குள்ள வரணும். மெய்ப்பர்களுக்குள்ள வரணும். அப்போஸ்தலர்களுக்குள்ள வரணும். சுவிசேஷகர்களுக்குள்ள வரணும். தீர்க்கதரிசிகளுக்குள்ள வரணும். போதிக்கிறவர்களுக்குள்ள வரணும். அவங்க ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் வசனத்தை போதிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும், போதிக்கணும். தேவ வல்லமை வெளிப்படுத்தணும். உத்தமமா இயேசுவை பின்பற்றணும். உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். வெளிப்பாடுகளோடு ஊழியம் செய்யணும். கர்த்தர் இந்த 9 காரியத்தை நம்முடைய ஊழியர்களுக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வரணும். ஆண்டவரே, எங்கள் மெய்ப்பரை இப்படி பயன்படுத்தணும். எங்க ஊழியர்களை இப்படி பயன்படுத்தணும். எங்கள் ஊழியர்கள் இப்படிப்பட்ட அபிஷேகத்தோட செயல்படணும். ஆண்டவரே, எங்கள் ஊழியர்கள் இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். எங்க சபைகளில இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். எல்லாரும் சொல்லுங்க. எங்க சபைகளில இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். சர்ச்சஸ்ல இடைவிடாமல் ஜெப சத்தம் கேட்கணும். எப்பொழுதும் வசனம் போதிக்கப்படணும். இடைவிடாமல் வசனம் போதிக்கப்படணும். சுவிசேஷம் அறிவிக்கணும். எல்லா ஊழியர்களும் சுவிசேஷம் அறிவிக்கணும். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தேவ வல்லமையை வெளிப்படுத்தணும். எங்க சபைக்குள்ள அற்புதம் நடக்கணும். ஆராதனையில் அற்புதம் நடக்கணும். ஆராதனையில வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படணும். வல்லமை வெளிப்படணும். எல்லாருக்குள்ள ஒரு மனம் காணப்படணும். பெருமைகள் மாறணும். சுயநலங்கள் மாறணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மனம் உண்டாகணும். ஆண்டவரே, பாடுகளுக்கு அர்ப்பணிக்கணும். பாடுகளுக்கு என்று பயப்படக்கூடாது. பாடுகளுக்கு அர்ப்பணிக்கணும். அந்த இருதயத்தை தாரும். உத்தமமாய் உம்மை பின்பற்றணும். உத்தமமாய் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழணும். குற்றம் சாட்டப்படாத ஊழியம் செய்யணும். ஜெபிங்க. உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். உண்மை. ஆண்டவரே, வெளிப்பாடு பெற்ற ஊழியம் செய்யணும். வெளிப்பாடு பெற்ற ஊழியம் செய்யணும். ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டுல, எங்க இந்தியாவுல எல்லா ஊழியர்களையும், மெய்ப்பர்களை, சுவிசேஷகர்களை, தீர்க்கதரிசிகளை, போதிக்கிறவர்களை, அப்போஸ்தலர்களை ஆதி திருச்சபையில நீர் பயன்படுத்தின ஊழியர்களை போல பயன்படுத்தணும். அவங்களுக்குள்ள ஒரு ஜெப அபிஷேகம் வரணும். போதிக்கிற அபிஷேகம் வரணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகம் வரணும். உண்மையும் உத்தமமாய் பின்பற்றணும். பாடுகளை சகிக்கணும். ஆண்டவரே, வெளிப்பாடுகளோட ஊழியம் செய்யணும். அந்த அபிஷேகம் இறங்கட்டும்.
கர்த்தர் அப்படியெல்லாம் செய்ய போகிறார். ஆமென்.